வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். தாயம் விழுந்தாதான் ஆடவே ஆரம்பிக்க முடியும். அது தெரியுமா? தாயம் விளையாடுற எல்லாருக்கும் நல்லா தெரியும். வீட்டுல பொழுதுபோக்கா விளையாடும் போதெல்லாம் நாம எவ்வளவுதான் உருட்டினாலும் இந்த தாயம் விழுந்தாதான், ஒரு புள்ளி மட்டும் அதுல கிடைச்சாதான் நாம தொடர்ந்து விளையாடவே முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் உருட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தாயம் விழுந்தால்தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும். அது போலவே காயம் பட்டால்தான் வாழவே ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை. தாயம் அந்த ஒரு பாயிண்ட ஒரு காயமா மாத்திக்கிட்டோமே. ஒரு அடிபடும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம்? உருட்டிக்கிட்டே இருப்போம், அல்லது உருண்டுகிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான். தாயம் விளையாடுறது எவ்வளவு நாள் விளையாடி இருப்போம் எல்லாரும், இல்லையா? ஆனா இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் உள்ள வச்சிருக்காங்க பாருங்க. தாய விழுந்தால்தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும். அது அதே போல அந்த சர்டன் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான். அது வரைக்கும் நாம உருண்டு பிறண்டு எழுந்தாலும் நம்முடைய வளர்ச்சி அது வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதற்கான அந்த கரெக்டான பாயிண்ட் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கணும், உருண்டுகிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில நாம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, இல்லையா? நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் பலன் தரணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்ல. அந்த காலம் வரும் வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டும். நம்முடைய தொடக்கம் நன்றாக இருந்தால் நம்முடைய முடிவும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம சீக்கிரம் தாயம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா சீக்கிரமா நாம போயிட்டே இருக்கலாம். ஆனால் நாம் எதிரில் விளையாடக்கூடியவருக்கும் தாயம் விழுந்தால்தான் அவருடைய காய்களை நாம் அடித்து வெற்றி காண முடியும். நமக்கு மட்டும் தாயம் விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நாம போய் ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னட் ஆயிடும். நம்முடைய காய்கள் எல்லாம் போயிட்டு பலன் தர முடியாத இடத்துல அப்படியே தேங்கி நின்றோம். ஆனால் நமக்கு எதிரில் இருப்பவர்களுடைய விளையாட்டிலும் அவருக்கும் தாயம் விழுந்து அந்த காய்கள் எல்லாம் வெளியில் வந்தால்தான் வெட்டாட்டம் ஆடி நாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த கேமை முடிக்க முடியும். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாம் மட்டும் சுயநலத்தோடு செயல்படும் பொழுது நாம் எல்லாம் எங்கேயாவது போய் தேங்கி நிற்போம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து செயல்படும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் வெற்றி கொண்டு, ஒருவர் மேல் இன்னொருவர் நம்பிக்கை வைத்து வெற்றி கொண்டு அவர்களை விட நாம் மேல வரணுங்கிற உத்வேகத்தோடு செயல்படும் போது பலன்கள் நம்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். தொடங்கிய இடத்திலேயே ஊறிக்கொண்டிருக்காமல், உருண்டு கொண்டிருக்காமல் நம்முடைய வாழ்க்கையை எதிராளியோடு சேர்ந்து பயணித்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளையும் வெளிக்கொண்டு நாமும் திறமைகளை வெளிக்காட்டி நம்முடைய சாதனைகளை முன்னெடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக, பலனுள்ளதாக இருக்கும். சாதாரணமா தாயம் உருட்டிக்கிட்டே இருக்கிற நமக்கு அந்த தாயம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாடமாக இது அமையட்டும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு படிகாரம் குடிநீர்ல இருக்கக்கூடிய தூசிகள் மற்றும் அசுத்தங்களை அடியில் தங்க செய்து நீரை தெளிவாக்க உதவுகிறது. இது நிறைய இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ்ல எல்லாம் இது அழகா பயன்படுத்துறாங்க. அசுத்தமான தண்ணி அதில் படிகாரத்தூள்களை போடும் பொழுது அந்த அசுத்தங்களை எல்லாம் அது அடியில் டைல்யூட் பண்ணிட்டு தண்ணீரை, மேலே இருக்க தண்ணீரை தெளிவாக மாற்றிடும். அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த டிப்ஸும் நம்ம அழகாக பயன்படுத்தி நம்முடைய வீடுகளிலும் தண்ணீரை தூய்மையாக்குவோம். வாழ்க மகிழ்வுடன்.